ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா, அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு வந்து லீவ் வருது. சரி, எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கடலை மாவும் வாங்கியிருந்தேன். ஒரு 1 கிலோ கிட்டே இருக்கும். எதுவுமே பண்ணது அப்படியே இருக்குது. சரி, ஏதாவது இன்றைக்காவது ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சரி, ஓமப்பொடியே பண்ணிடலாம். ஓமப்பொடி இல்லைனா முறுக்கு பிளான் பண்ணேன். ஓமப்பொடி கொஞ்சம் டைம் இல்லையா, சரி ஓமப்பொடி கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலான்ட்டு ஓமப்பொடியே பண்ணலான்னு எடுத்துட்டேன். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேங்க. இதோட வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஓமப்பொடிக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டு இதோட உப்பு, மிளகாத்தூள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்துச்சா, அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். தூள் பெருங்காயம் இல்லை, அதனால் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி வந்திருக்கு. அதையும் நல்லா தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதோட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோட வந்து நல்லா சூடாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஓமப்பொடி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதோட நீங்கள் வந்து மிளகாத்தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா செஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. நான் அப்படியே தான் பிசைஞ்சிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா லூஸாகவே பிசைஞ்சிக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம புளியும் போது ஓமப்பொடி புளியும் போது நம்மளால் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாகவே முறுக்கு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். அடுப்புலையும் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் போட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை. நான் வந்து முறுக்கு அச்சு எல்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு இருக்கு இல்லையா, முறுக்கு இடியாப்பம் எல்லாமே செய்கிற வச்சு இருக்கு இல்லையா, சரி ஏதாவது ஒன்றில் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கேன். நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு உள்ளார வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்துட்டு முறுக்குள்ள போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காதுங்க, ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், முறுக்கு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், புளியறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. சாதாரணமாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி திருவும் போதே ஈஸியாக வந்துட்டு எண்ணெயில் விழும். கொஞ்சம் எண்ணெயோட அனல் மட்டும் கையில் படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூக்குனாப்பில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும், வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் தான் ஆகும். ஓமப்பொடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நமக்கு. எண்ணெயிலேருந்து நல்லா வெடிச்சிட்டு சலசலப்பு அடங்கிடுச்சுன்னாவே நமக்கு வந்து ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். திரும்பவும் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக புழிஞ்சிக்கலாங்க. நான் வந்து எப்பயுமே சேர்ந்தாப்புல என் பசங்களுக்கு வந்துட்டு 2 நாள் 3 நாள் லீவ் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் வேணும்ன்ட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுப்பேன். ஏதாவது வீட்டில் 2 நாளைக்கு ஒரு டைம் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு வீட்டில் செஞ்சு வச்சுப்பேன். பாருங்கள், எல்லாமே நான் வந்து ஓமப்பொடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்து மாவு பிசைஞ்சிட்டு நான் அப்படியே வந்துட்டு புழிஞ்சு விட்டு எடுத்துட்டேன். ஓமப்பொடி போட்டு பார்த்திங்கன்னா ரவை இருந்தால் சரி ரவை உருண்டையும் பண்ணிடலான்ட்டு ரவை உருண்டைக்கு தான் வந்துட்டு ரவையை வந்து வறுத்துட்ருக்கேன். காரம் சாப்பிட்டா வந்துட்டு இனிப்பு சாப்பிட்ணும் போல் இருக்கும், இல்லைனா இனிப்பு சாப்பிட்டா காரம் சாப்பிட்ணும் போல் இருக்கும் கேட்பாங்க. அதனால் சரி 2மே செஞ்சு வச்சிடலான்ட்டு இன்றைக்கி 2மே செஞ்சிட்ருக்கேன். ரவையை நல்லா வறுத்துட்டு நல்லா ஓரளவுக்கு வாசம் வரும் இல்லையா, அந்த டைமில் தேங்காய் வந்து கொஞ்சமாக திருவி அதையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் போட்டு நம்ம லட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வந்துட்டு முந்திரி வந்து காலியாகிடுச்சு, பாதாம் இருந்துச்சா, பாதாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலான்ட்டு பாதாம் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பாதாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறேன்.
கொஞ்சமாக பால் வந்துட்டு சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்துக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு. கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு ரவை எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குவாங்க. கொஞ்சம் சர்க்கரை வந்து இலை கொடுக்கும்போது ரொம்ப லூஸ் ஆகிடும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நெய் கூட அதிகமாக போடலைங்க. நான் வந்து பாதாம் வந்துட்டு வறுக்கும் போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு போட்டு தாளித்து கொட்டினதோட சரி. அதுக்கப்புறம் நெய் எதுவும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சிட்டேன். என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரவை உருண்டை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரவை உருண்டையே பிளான் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓமப்பொடி வந்து உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் மட்டும் தூவி விட்டுக்கிட்டேன். ஏற்கனவே உப்புலாம் கரெக்டாக இருக்கனால கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் வெறும் மிளகாத்தூள் மேலாப்பில் போட்டு விட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு வரையும் ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனை இல்லை. இதோட முந்திரி இந்த மாதிரி அவுல்லாம் நம்ம வந்து பொரிச்சிட்டு சேர்த்துட்டோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூந்தி இருக்குது இல்லையா, பூந்தி கூட இந்த மாதிரி மாவு வந்து லைட்டாக வந்து லூஸாக பிசைஞ்சோ பூந்தி போட்டுக்கலாம். அவல் பொரிச்சிட்டு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை தாளித்து கொட்டிக்கும்போது மிக்சர் வந்து ரெடி ஆகிடும். அதெல்லாம் எதுவும் செய்யலைங்க. இதுவே பார்த்திங்கன்னா போதும்ன்ட்டு அப்படியே விட்டாச்சு. என்னோடய பசங்களுக்கு இந்த வீக்கெண்டில் வந்துட்டு ஒரு 2 நாள் லீவுக்காக நான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனும் பார்த்திங்கன்னா அப்படியே துடைச்சி விட்டுட்டேன். கவுண்டர் டாப்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்வீட்டு ஏதாவது காரம் பலகாரம் செய்கிறனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஈரத்துணி போட்டு அதெல்லாம் துடைச்சி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ தேவி கிச்சன் டெய்லி ரெசிபீஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.